டே 6 ஆஃப்டர்நூன் 4 o'clock வந்து இன்னொரு 20 minutes இருக்குது. எடுத்துட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம சைனா டூர், அதாவது சைனா டூர் எடுத்துருக்கோம். ரைட், அது ஃப்ரீ வாக் தான். என்னடா சைனா டூர் எடுக்கிறேன், எதுவும் இல்லைங்க. இது வந்து இந்த மொரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சோத்தில் வரைஞ்சிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, அது எது எந்தனால எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அது ஃப்ரீ தான். நீங்கள் வேணால் நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறது தான் உங்களோட சேலரி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எப்போ பார்த்து நீங்கள் எப்போனா பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுக்குறது தான். சரி, ஓகேங்க. நான் அவங்க போய் செக் பண்ணிட்டு எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே நிற்கிறது நம்ம கைடு. அது இப்போது சுற்றி பாருங்கள். நான் இப்போ ஒரு சில விஷயம் நான் ரெடி பண்ணி நான் கூப்பிட்றேன்ருக்காரு. நான் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன். இந்த ஒவ்வொரு டெம்பிளை பற்றி என்னங்கிறது அப்பப்போ எடுத்து சொல்லிட்டோம். So this is the Tian Hokkien Temple or Tian. Were your parents? Your parents? Were your parents? ஹாய், இன்னைக்கு டே 7, ரைட். நேற்று உங்களுக்கு அந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகணுன்னு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் காட்டில் இன்னும் கோப்ரோ அந்தளவுக்கு சரியாக ஒர்க் வரல, கோளாறு கொடுத்தது. ஸோ அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜூஸ் குடித்தோம். ஆக்சுவலாக அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு $2 ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தோம். அண்ட் அப்படியே அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஸோ ஃப்ரீ டூர் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு சேலரி நம்ம பார்த்து கொடுக்குறது தான். ஸோ நம்ம வந்து எல்லோரும் லைக் 20 அந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் எவ்வளோனா கொடுக்கலாம், ரைட். நான் வந்து ஃபோட்டோ $5 பில் என்கிட்ட இல்லை. ஸோ நான் $2 பில் கொடுத்தேன். அதாவது $6 கொடுத்தேன். அரௌண்ட் 360 பக்கம் வந்துருச்சு அதுவே. அண்ட் அவ்வளோதான் நேற்று. அதுக்கப்புறம் அங்கேருந்து நைட்டு வந்து பரோட்டா சாப்பிட்டோம். 2 பரோட்டா சாப்பிட்டேன். அது 2.5 வெளியாச்சு. ஸோ இது எல்லாமே கீழே ஆட் பண்ணிகிட்டே வரும் எவ்வளோ டோட்டலாக செலவாகுது அப்படின்னு. அண்ட் பட்ஜெட்டில் இதை முடிக்க முடியும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் 23,000 தொற்றும் போல். லைக் வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு
இன்றைக்கி சாப்பிட்டுட்டு புத்தா டூத் டெம்பிள் பார்த்துட்டு இன்றைக்கி கோனி ஐஸ்லேண்ட் போகலாம். பட் நேற்று ரொம்ப நடந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஓகே நாளைக்கு போட்டுப்போம். இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற புத்தா டூத் டெம்பிள் மாரியம் டெம்பிள் பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் மேலே போய் வெளியில் நிலம் இருக்க ஒரு டெம்பிள் பார்த்துட்டு நாம் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நாங்கள் இப்போ போயிட்டு கயா டோஸ்ட் ஒன்று சாப்பிடுவோம். இப்போ வேறு ஒரு கடை பார்த்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா $1.2 $1.6 தான் பார்த்தேன். மேக்ஸ்வெல் அதாவது புத்தா டென்த் ஆப்போசிட் புத்தா டூத் ஆப்போசிட்டே இருக்குது. மேக்ஸ்வெல் எம்ஆர்டியில் அங்கே பக்கத்தில் ஃபுட் சென்டரில் அங்கே போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சேமாக இருந்தால் ரெகுலராக அங்கே கூட எடுத்துக்கலாம். லைக் $1 $60 கம்மியாகுதுல்ல. சரி வாங்க போவோம். ஆக்சுவலாக மேக்ஸிமோட இதில் தான் இருக்கும். இங்கே ஒரு புதுசாக ஒரு கேஜெட் பார்த்தேன். இது வந்து ஆக்சுவலாக அவங்க ஷாப்புக்கு வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவங்க ஆர்டர் பண்ணோன்னா அவங்க இதை கொடுத்தாங்க. லைக் இது வந்து வைப்ரேட் ஆகுமா, அப்போ வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செம்ம கூலாக இருக்குல்ல கேஜெட். ஓகே டயர்டோஸ் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து $1.5 அரௌண்ட் $90 ஆகும். அந்த அலம்பரம் அலாரம் அடிக்காது. தேங்க்யூ. இந்த கைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் அதேமாதிரி 14 தான். பட் அவங்க வந்து ஸ்கொயர்டாக இருந்தது. இங்கே ஒரு பிரெட் மேட்ச் ஆப்போசிட் மேட்ச் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இதே மாதிரி 3 லைன் இருக்குது. இங்கே ஒன்று ஆப்போசிட் லைன் ஒன்று, இந்த மாதிரி 3 எண்டு இருக்குது. சில ஷாப்ஸ் இப்போ முடிப்பாங்க, அப்புறம் திறப்பாங்க. சில ஷாப் இப்போ திறப்பாங்க, அப்புறம் முடியும். லைக் சில பேர் பிரேக்ஃபாஸ்டான ஷாப்ஸு அந்த மாதிரி. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். இதோட நான் டேஸ்ட் பண்ணி இது எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நம்ம அங்கே சாப்பிட்ட மாதிரி லைக் முறுமுறுன்னு இல்லை. இங்கே லைக் ஒரு சாஃப்ட்னஸோடு தான் இருக்குது. அண்ட் பட்டர் அங்கங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ மேபி அங்கேருந்து ஒரு 50 சென்ட்ஸ்க்கு கம்மியாக தான் வச்சுக்கோங்க. ஒரு $30 நம்ம ஊர் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கிடைக்கும். அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு. நீட்டாக இருந்தது. பட் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப முறுமுறுன்னு இருந்தது. இங்கே அது இல்லாமல் ப்ரெட்டு மாதிரி இருந்தது. கொஞ்சம் மொறுமொறுப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. பட் ஒரு $1 எக்ஸ்ட்ரா இல்லை அங்கே வெறும் டோஸ்ட்டுக்கு மட்டும். அண்ட் சேம் வைஸ் ப்ரெட்டு சைஸும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அண்ட் இப்போ அவ்வளோதான். இங்கே வந்து நேராக பார்த்தீங்கன்னா சைனா டெம்பிள், ஐ மீன் புத்தா டெம்பிள், சைனா டெம்பிள்கிட்ட சாரி புத்தா டூத் டெம்பிள். உள்ளே வந்து புத்தாவோட டூத் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்குன்னு ஒரு சில வரலாறு இருக்குது. சைனீஸ் டூர் போனதில்ல அதில் சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த சைனீஸ் டூர் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன். அதை பற்றி நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. அண்ட் இது வந்து இது வந்து ரீசெண்டாக கட்டினது, பழைய கோயிலெலாம் கிடையாது. ரீசெண்டானா அந்த இயர் நான் கீழே போடுறேன், மறந்துட்டு டக்குன்னு. இங்கே பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்ததுன்னா ஒரு காலி லேண்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா அது டெத் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெத் ஹவுஸ்னால் இங்கெல்லாம் நிறைய பேர் சைனீஸ்காரங்களாம் வந்தாங்கல்ல, வந்துட்டு எல்லோரும் வயசாக ஏறதுக்கப்புறம் அவ்வளோ ரிட்டர்ன் ஆக முடியல, காசு அந்த அளவுக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ ஒரு கிங் தான் வந்து இவங்களை வந்து எப்படி சொல்கிறது அடக்கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அண்ட் அவங்க சாகுன்னு நினச்சா இங்கே லைனாக வீடு இருக்குமா, அந்த வீட்டில் வந்து தங்கிடுவாங்களாம். ஸோ அதை டெமாலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்லேண்டாக இருந்து அதை தான் இதை இப்படி மாற்றிருக்காங்க புத்தா டூத் டெம்பிளாக. சரி வாங்க நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே க்ராஸ் பண்ணி போகலாம். உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க அலௌடு இல்லை. பார்க்குறேன், எடுக்க முடிஞ்ச இடத்துல ஃபோட்டோ எடுத்து உங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டு பேசுகிறேன். நம்ம சொன்னோம்னா இது வந்து ரீசெண்டாக தான் ரெடி பண்ணாங்க. 2008 தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. வேண்டிட்டு அப்படி போல் ஏற்றிட்டு போகிறப்ப நம்ம ஏற்றிட்டு போகலாம். போகிறப்ப எல்லாமே சேலுக்கு தான், வேணால் நம்ம வாங்கிக்கலாம். எல்லாம் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. என் லைஃபோட ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் டெம்பிளோட எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எந்த புத்திஸ்ட் டெம்பிளுக்கும் போனதே இல்லை. திஸ் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க.
இது வந்து நம்ம பீப்புள் ப்ரே பண்ணுற முட்டி போட்டு லைக் கிறிஸ்டின்ஸ்லாம் ப்ரே பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம இதுலேயும் ப்ரே பண்ணுவாங்க. ரொம்ப இங்கே சத்தம் போட முடியாது. புத்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொசிஷனில் ஒவ்வொன்றும் ஹோல்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ 3 பாட்டில் தான் கரெக்டாக இருக்கும். போதுமான ஸ்பேஸ் ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி 4th floor போயிட்டோம். ஃபஸ்ட்டு அதான் சொன்னாங்க 4th floor போய்ட்டு அப்படியே கிளிக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4th floor போயிட்டு அவங்க டூத் பார்த்தோம். அந்த டூத் விட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கலாம் அந்த ஒரு நீட்னஸ் சூப்பராக பண்ணிட்டு அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ கோல்டு போட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா பார்க்காம போகாதீங்க. அந்த ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. 2 சைடு மெடிடேஷன் நடக்குது. டாப் சைடு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதை பார்க்கணும். நீங்கள் வந்தீங்கன்னா சைனா டவுனில் புத்திஸ்ட் டெம்பிள் புத்தாவோட டூத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உண்மையாக இருந்தால் புத்தாவோட டூத் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து மியூசியம் இங்கே பேச முடியாது. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக செதுக்கியிருக்காங்க. பாருங்கள் இது வந்து இப்படி காட்ட முடியல. செதுக்கியிருக்காங்க. சைனாவில் தான் வந்துருக்கு. கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட் இப்போ 19th செஞ்சுரியில் வந்துருக்கு. 19th சின்னா எனக்கு புரியல. சீனா கால் ஆப்ஷனு எனக்கு அழகாக தெரியும். ஆமாம், நான் வந்து இங்கே வர்றதுக்கு ஒரு சின்ன காரணமும் மார்க்கெட்டு தான், ஷேர் மார்க்கெட்டு தான். அதுக்கு நான் ட்ரேடர் நினச்சிடாதீங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த அளவுக்குலாம் புத்தியெல்லாம் இல்லை. அவ்வளோ அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருந்தால் இன்னும் பயங்கரமான சிட்டிஸ்லாம் போயிருக்கேன். அவ்வளோலாம் தெரியாது. ஏன் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியும். எங்கள் ஒவ்வொன்றும் சூப்பராக அடிக்கிறாங்க. இன்னும் அழகாக பொறுமையாக பார்த்துருவாங்க. இருக்கலாம் வந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். இப்படி போவோம். ஃபஸ்ட்டு போயிட்டு சுற்றிட்டு அப்படி வருவோம். எல்லாம் இந்தியாவிலேருந்து வந்திருக்குங்க. கங்காதராங்கிற ஒரு இடத்துலேருந்து இந்த கல் இந்தியாவிலேருந்து வந்திருக்கா. ஏன்ஷியன்ட் இந்தியா கந்தாரான்னு இது ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு. இங்கே கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கும். ஏன்ஷியன்ட் இந்தியா கந்தாரா. ஏன்னா எல்லாமே நம்ம சொல்ல மாதிரி இருக்கும். இது பார்ப்போமா, இது வந்து சைனா. இந்தியா சொல்ல இங்கே என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியலையே. அப்போ இதுவும் இந்தியாவா? இல்லை, இது சைனா. இதெல்லாம் சைனாவாக தான் இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த சாமி யாருன்னு அப்படின்னு பார்த்தா நம்ம எப்படி கூப்பிடுவாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரில் இந்த வாட்சிங் சைனா இதுவும் ஓகே. பாருங்கள், புத்தி தர்மர் மாதிரி இருக்கிறது. இந்த லாஃபிங் புத்தா தான் அது. தாய்வான்லேருந்து வந்துருக்குது.
சம்திங் அப்படி எல்லோரும் இது எல்லா கண்ட்ரி இது பண்ணுறாங்கன்னா அப்போ சம்திங் மேபி இருந்திருக்கலாம். எனக்கு அதை பற்றி ஹிஸ்ட்ரிலாம் அதிகமாக தெரியாதுங்க. ஸ்கூல்லேயே என்னை பயங்கரமாக போட்டு தாக்குவாங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தி மேம் மட்டும்தான் அட்டி போட்டு பந்தாடும் நம்மளாம். பெஸ்ட்டுங்க. நம்ம இதில் இப்படிலாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு நம்ம எங்கேயோ தொலைச்சிருக்கோம் நம்மளோட வரலாறு. ரொம்ப அழகாக இருக்குங்க. அர்ஜின் நேபாளிலேருந்து வந்திருக்குங்க. அப்பா அங்கே பாருங்கள், அந்த இங்கே இதில் தெரியுது இல்லைன்னு தெரில, ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த கூம்பு மாதிரி வச்சுருக்காங்கல்ல, இது என்ன மெட்டீரியல் பார்ப்போமா? மெட்டீரியல் வந்து கிஃப்ட் பார்ஸ், அதாவது பார்ஸில் ஃபுல்லாக செம்பில் செஞ்சுருக்காங்க. அப்படியே அந்த சைடில் இவ்வளோ மாற்றிட்டேன் பாருங்கள். இது யாருங்க? மேரி மாதா மாதிரி இருக்கார். சாரி, எனக்கு இது படிக்க தெரிலங்க. திபெத்லேருந்து வந்திருக்கு. பயமுறுத்துதுங்க. இது ஃபுல்லாக உட்லேயே செஞ்சுருக்காங்க. அது உள்ள கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சில ஏரியா இருக்குது. ஸோ அதனால் அங்கே எடுக்கல. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே நிறைய இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் கந்தாரான்னு ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நிறைய ஏன்ஷியன்ட் இந்தியா. அது இங்கே கூட பாருங்கள், இந்தியா கந்தாரம். ரைட், சைனா சிலையை பார்த்தாலே நம்ம ஊர் சிலையெல்லாம் வேறு லெவலில் ரெடி பண்ணிக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கல்லில் குடைஞ்சி ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம இதுலேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த என்னது ஹார்பர் விழாவில் பார்த்துருப்போம். ஹார்பர் விழாவில் வந்தவங்க நிறைய பேர் அந்த சைனீஸ் ஸ்டோரில் எனக்கு சொன்னாங்க, இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. கண்டிப்பாக என்ன தான் இருந்தாலும் 100% நம்மளை இங்கே என்ன இருக்குமோ நம்மளால் கொடுக்கவே முடியாதுங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்களாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நேபாளிலேருந்து ஏஷியன் ரீஜன் ஆஃப் கந்தாரா நம்ம இந்தியா. இது கண்டிப்பாக இந்தியாவுக்கு வாய்ப்பு அதிகங்க. சொன்னோம் கம்போடியாவா? ஓகே ஓகே ஓகே. கம்போடியாவில் நம்ம ஆளுங்க தானே இருந்தாங்க. பட் இந்த பீரியட் நம்ம ஆளுங்க இருந்தாங்களா சொல்ல முடியாதுல்ல. பட் இன்னமும் கம்போடியாவில் இன்னமும் இருக்காங்களான்னு தெரியாது, பட் இருந்தாங்க. ரைட், கம்போடியா கந்தாரம் பாரு. 6 நாள் கல் தாங்க. நம்மளால ஃபுல்லாக கல்லில் தான் அடிப்போம். இங்கே பாருங்கள், திருப்பதியில் இருக்க மாதிரி பெரிய கால் தான் ஒன்று இருக்குங்க. தாய்லாண்ட். ஓகேங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் முடிஞ்சது. நான் அடுத்த ஃப்ளோர் போய்ட்டு கம்மி பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த கோல்டு இருக்குல்லங்க, அதாவது அது வந்து என்ன இதில் மேக் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர், ஃபுல்லாக காப்பர். அது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கு. ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்து கீழே இது வந்து வியட்நாம்லேருந்து வந்துருக்கு. ஸ்ரீலங்காவில் இவ்வளோ பெருசாக நான் எதிர்பார்க்கல. சூப்பர். சரி, ஓகே, நான் 4th ஃப்ளோர் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். எஸ், இப்போ நம்ம ஃப்ளோர் நம்பர் 2ல் இருக்கோம். இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வாள்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. அது என்னென்னு தெரியல. நுஞ்சா கிடையாது கண்டிப்பாக. அதுவும் ஒரு ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு வால் தான். ரைட், ஆயுதங்கள் தான் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நீட்டாக எப்படி ஒரு மியூசியம் இருக்குமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ரைட், இங்கே பாருங்க, அந்த காலத்தில் நம்ம கொடுத்த சங்கடம் மாதிரிலாம் இது இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. அந்த பக்கம் பிளாக் கலரில் ஒரு ரவுண்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் சங்கடம் மாதிரி இருக்குல்ல. இந்த பக்கம் உங்களுக்கு பிளாக் கலர் ரவுண்டு ஒன்று தெரியுதா? அது பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஊரில் நான் இருக்கும் 1 ரூபா 1.5 ரூபாய்க்குலாம் விற்றுட்டு 2 ரூபாய்க்குலாம் விற்றுட்டு இருந்த பால்கோவா அப்படி 5 ரூபா அந்த ஷேப்லேயே இருக்குது. அப்படியே கிஃப்ட்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு.
கம்யூனிட்டியாக நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் வேர்ல்டுலேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கும் போல். ரைட், கேன பாருங்கள், சூப்பராக பார்க்கு. வந்தீங்கன்னா புத்திசம் பற்றி இன்ட்ரெஸ்ட் அதிகன்னா கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ ஒருத்தர் நம்ம ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டு பார்த்தேன். ஸோ அவர் ஸ்ரீலங்காவான், சாரி கேரளாவான். அவங்க அப்பா வந்து ஸ்ரீலங்கானா, அவங்க அம்மா கேரளாவான். ஸோ அவர் இங்கே தான் வளர்ந்தாரா, ரைசிங் ஐ மீன் இங்கே தான் வளர்ந்தாரா, சிங்கப்பூரினா. பட் இப்போ செட்டில்டு கனடா ஆலையா. இத்தனை வருஷம் இருந்து கூட இந்த இடத்துக்கு வரல, ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவ்வளோ நாள் சோலோவா ரூமில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் கிடச்சிது. ஒரு ஃப்ரான்ஸ்காரர் லைக் அவர் என்ன பண்ணுறாரு. ஸோ நிறைய பேர் சோலோவாக ரன் பண்ணுறாங்க இந்த ஊரில். அப்புறம் நம்ம தான் ஜோலோவாக சுற்றுருவாங்க. டே நீலாம் ஒன்றுமே இல்லடா எப்படி அடிக்கிற மாதிரி ஒரு கதையை சொன்ன மாதிரி. கடந்த 3 வருஷமாக அவர் ட்ராவல் பண்ணுறது, எதுவும் பண்ண மாட்டாரான். இங்கேருந்து வருவாரா, 6 மாதம் ஆஸ்திரேலியா வேலை செய்வாராம். இத்தனைக்கும் அவர் ஃப்ரான்ஸு ஆஸ்திரேலியா வேலை செஞ்சுட்டு அப்படியே வா இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது இதெல்லாம். ஆஸ்திரேலியா வேலை செய்வாராம். ஆஸ்திரேலியா வேலை செஞ்சுட்டு 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6 மந்த்து வேர்ல்டு ட்ரிப் படிப்பாராம். ஸோ 6 மந்த் என்ன வேலை செய்யணும்னா 6 மந்த் ஓட்டி பார்ப்பேன், 6 மந்த்துமே லைக் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கு சார். ஃபோட்டோ எடுக்க வேணும். நாங்கள் சொன்னலங்க, ரொம்ப நாள் முன்னாடி வந்து இந்த இடம் வந்து டெத்தோட மீன் சாகிறதுக்கு வரவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கான ஒரு இடமா இருந்தது. அதுதாங்க இது. இங்கே பாருங்க, இது வந்து ஒருத்தர் இது வந்து அந்த காலத்தில் பணக்காரர் மட்டும் தான் இந்த மாதிரி ஊரில் நடத்த முடியும். ஸோ அதை மாற்றணுங்கிறது ஒருத்தர் வந்து ஒரு சைனீஸ் மேன் தான் எல்லாத்துக்குமே வந்து சாகிறதுக்கும் நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது. ஆனால் சைனா ஸ்ட்ரீட் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய ஃபண்டான ஒரு இடத்துல ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த இடம். அண்ட் செம்ம டெவலப் பண்ணுங்க. அங்கே பாருங்கள், இது வந்து இது அந்த ஒரு லேனு, ஐ மீன் நம்மளோட டூரில் சொன்னது அந்த லேன் நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். அது பாருங்கள், நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் பாருங்கள், அந்த மசூதியா, ஐ மீன் இந்த மசூதியா பக்கத்தில் பாருங்கள் டெம்பிளா, இந்த மசூதிக்கு அப்படியே நம்ம மசூதிக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம தங்கி இப்போ இருக்கிற ஹோட்டல். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அந்த காலத்தில், வேறு மாதிரி இருக்குங்க. பல நாளத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதை சொன்னாங்க, இப்படி தான் தங்கியிருப்பாங்க. லைக் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, அது பின்னாடி வச்சுருக்காங்க. அவங்களாம் தான் சாகத்துக்கு தயாரிக்கிறவங்க வந்து அவங்க வந்துடுவாங்க. ஓகே, இது வந்து நம்ம சைனா டெம்பிள் டெம்பிள் இருக்குல்ல, நம்ம மாரியம்மன் கோயில் டெம்பிள், அது அங்கே இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அங்கே சவுத் பீச் ரோடு இதுதான் நம்ம இருக்கிறது. அங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் நம்ம இறங்கல, அதுதான் நம்ம மாரியம்மன் கோயில் டெம்பிள். இது வந்து நம்ம கங்காயின் காலம் பாருங்கள், அந்த காலத்தில் இருந்துருக்கு. ஐ மீன் அந்த காலத்தில் வந்து தண்ணி எப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்களாம், எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு உருவம் கொடுப்பாங்களாம். அந்த ரோட்டில் தெளிப்பாங்களே எல்லாம், ஏன்னா அப்போ தான் மண் பறக்காமல் நீங்கள் ரோடு இப்படி தான் இருந்திருக்கு அந்த காலத்தில். அதனால் தெளிச்சு விடுவாங்களா அப்பப்போ. வா ஃபேன்டாஸ்டிக். நான் அப்படி பார்க்காம ஆச்சரியமாக இருக்குது. நேற்று இதெல்லாம் கேட்டுட்டு இன்றைக்கி வரவும் தான் நல்லாயிருக்கு. ஸோ நான் அதான் யோசிச்சேன், கேட்டுட்டு வருவோம், நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நான் இருக்கிற இடம் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறப்போ சூப்பராக இருக்குல்ல. இந்தியா மெமரிஸ் என்றைக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும்பாங்களே, அந்த மாதிரி மெமரிஸ் அது. இந்த பக்கம் எல்லாமே பார்ஸ், எல்லாமே புத்தா த்ரூஅவுட் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஐ மீன் சிம்பிளை செஞ்ச புத்தாஸ் தான் ஃபுல்லாக. ஒவ்வொரு இந்த வெரைட்டி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த வெரைட்டி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த வெரைட்டி இந்த மாதிரி த்ரூஅவுட் வச்சுருக்காங்க. ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போகலாம். நான் நினச்சி ½ நாள் முடிச்சலாம் நினச்ச மாட்டேன். இது 1 hour மேலே ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லையா? சரி, நம்ம போவோம், அடுத்த ஃப்ளோர் போவோம். அவ்வளோ நேரம் நான் எடுக்கவே இல்லைங்களா? சரி விடுங்க, எல்லாமே மெழுகு சிலைங்க. இங்கே பாருங்கள், என் லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் மெழுகு சிலை பார்க்குறேன். ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், கையை பாருங்கள். வா
சான்ஸே இல்லைங்க. இவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மாங்க்ஸ் போல எல்லாம் ஹெட் மாங்க்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுவாங்க போல. அவங்களுக்கு ஒரு ஒரு பதக்கங்கள் அவங்களோட வரலாறு எடுத்து தனியாக வச்சுருக்காங்க. இன்னும் சூப்பராக இருக்கு. ஓகே பாருங்க, இவர் பாருங்கள், அது கீழே தாடி முடி கூட பாருங்கள், ரியலாக இருக்கும். மேபி அப்படி இருந்திருக்கலாம் இவர். அது நம்மளை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் லைட்டாக ஒரு இங்கே பாருங்கள், இந்த மரகதமாக அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி க்ரீன் கலர்லாம் இருக்காது, அந்த மாதிரி பண்ண மாதிரி சூப்பராக இருக்கு. ஸோ இதில் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வேறுங்க அழகாக இருக்காது. ராஜபக்ஷ இவர் நமக்கு அவரோட தான் தெரியுது. ஏன்னா சில வரலாறுகள் அந்த மாதிரி நடந்திருக்கு. நமக்கும் இருக்கும் பார்க்க முடியுமா? நீங்கள் தயவு செஞ்சு லிஃப்ட்லேயே வந்துட்டு போயிருங்க. நான் ஸ்டார் கேஸ் யூஸ் பண்ணேன், திடீர்னு நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டுருச்சு. ஸோ வந்தீங்கன்னா லிஃப்ட்டு மட்டும் யூஸ் பண்ணுவோம். நம்ம இருங்க உள்ளே போயிட்டு இந்த ஊதுபத்தி கொளுத்திட்டு வேண்டிட்டு கொஞ்சம் கழிச்சிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். எப்பயுமே லெஃப்ட்லேயே வந்து லெஃப்ட்லேயே போகும். அவ்வளோதாங்க. போயிட்டு மேலே ஊதுபத்தி வச்சுட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேயே, ஐ மீன் சைனா டவுன்லேயே ரொம்ப பழமையான கோயில்னால் அது நம்ம மாரியம்மன் கோயில் டெம்பிள் தான். சைனா டவுன்லேயே நம்ம கோயில் தான் பழைய கோயில் தான் பார்த்துக்கோங்க. சைனா டவுன்லேயே சைனா கோயில் கிடையாது, புத்தாஸ் கிடையாது நம்ம. அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் அப்படின்னா சைனா டவுன் பக்கத்துலேயே தான் அந்த காலத்தில் இந்தியன் டவுனும் இருந்தது. இந்தியன்ஸும் இங்கே தான் ஒர்க் பண்ணி வந்துருக்காங்க. இங்கே தான் பால், நம்மளோட இந்தியன்ஸோட மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் வந்து பால் வியாபாரம் தான். அந்த டைமில் நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் மாதிரி தான் இருக்குது. ஷூஸிங் விட்டுட்டு நம்ம போகலாம். ஏதோ நம்ம ஊர் மாதிரி மண்டல பூஜை நடந்துகிட்ருக்கு. டிப்பிக்கல் நம்ம ஊர் கோயில் தான். ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, இங்கே இன்றைக்கி லஞ்ச் போடுறாங்க. நமக்கு இன்றைக்கி லஞ்சு இங்கேயே முடிச்சிடலாம். ஸோ லிட்டில் இந்தியா போகணும் அவசியம் இல்லை. சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இந்தியன் சாப்பாடாச்சு. யோசிச்சு பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட்லேயே ரொம்ப பழமையான பில்டிங்கு இந்த ஒரு பில்டிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது பக்கத்தில் இருக்க மாஸ்க். இப்போ மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மசூதி வந்து இப்போது ஹெரிட்டேஜாக மாற்றிட்டாங்க. ஓகே, நான் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கோயில் எப்படி இருக்கும் சுற்றி காட்டுறேன். சாம்பார் போட்டிருக்காங்க, லைக் சுண்டல், அப்புறம் கேசரி, அப்புறம் கிச்சடி மாதிரி ஏதாவது லைக் சேமியாவில் செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ எஸ், இது பார்த்திங்கன்னா மண்டபம். ஸோ அவ்வளோதான். சாப்பாடு முக்கியமாக சாப்பாடு எப்படின்னு சொல்லணும்னு சொன்னால, சாப்பாடு மொத்தம் 4 போட்டிருந்தாங்க. சுண்டல் வந்து ஏன் ஸ்பைஸியாக இல்லை, வெறும் அவிச்சு எடுத்து அப்புறம் லைட்டாக இது மட்டும் கடுகு மட்டும் பண்ணுறாங்க போல் தாளிக்கிறதுக்கு. அது கூட அந்த வரமிளகா அந்த மாதிரி எதுவும் போடலை. ஐ திங்க் தெரில எனக்கு சரியான, பட் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பைசி வரல. சாம்பார் சாதம் அத்தண்டிங்க நம்ம ஊர் சாதமே தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த லைக் அந்த இது மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, சேமியா மாதிரி, அது என்னன்னு தெரியல, கிச்சடியா சேமியாவான்னு தெரில எனக்கு அதை பற்றி சரியா. அது எப்படி இருந்ததுன்னா, அது ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா இருந்தது. பட் அதை நம்ம கம்மியாக தான் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இது வந்து நான் என்ன நினச்சேன், ரொம்ப இனிப்பு போட்டுருவாங்களான்னு நான் நினச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. கேசரி ரொம்ப நீட்டாக இருந்தது, ரொம்ப புளிப்பெலாம் இருந்துச்சு. ஐ மீன் ரொம்ப இனிப்புலாம் இல்லை, நல்லா இருந்தது. ஓகே, ஒரு வழியாக லஞ்ச் முடிச்சாச்சு. ரூம் போயிட்டு ஈவினிங் மேலே
நம்ம லிட்டில் இந்தியாவில் இருக்கிற கோயிலுக்கு போவோம். ஓகே, அண்ட் தென் பாய். ஹாய், இன்னைக்கு டே ஒரு நிமிஷம். சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 7வது நாள். சிங்கப்பூர் வந்து இன்றைக்கி 7வது நாள். இன்றைக்கி இந்த 7வது நாளில் நம்ம இது வரைக்கும் முன்னாடி வந்து மாரியம்மன் கோயில் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்குள்ளாரையும் குரூப் வர சில கோளாறு கொடுத்துருச்சு. ஸோ புத்தா டூத் டெம்பிள், காலையில் புத்தா டூத் டெம்பிள் மாரியம்மன் கோயில்னு பார்த்தோம். அப்புறம் ஈவினிங் போனோம். ஈவினிங் 4 o'clock இங்கேருந்து MRT ஏறி இதுக்கு போயிட்டோம், லிட்டில் இந்தியா போனோம். அங்கே போய் அங்கே இருக்கிற கோயில் பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருக்கிற கொடை கேண்டீனில் 2 பரோட்டா சாப்பிட்டோம். அதாவது ஒரு பரோட்டா, ஒரு முட்டை பரோட்டா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு $2, $3.20 ஆச்சு. சரிங்களா, கதம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு வெள்ளி கடைக்கு போனோம். அங்கே போயிட்டு கணக்காக இருக்கணும்ல. அப்புறம் என்னடா ஏமாற்றிட்டுன்னு சொல்லக்கூடாது, அதிகமாக சொல்ல பண்ணிட்டு கம்மியாக சொல்ல பண்ணி சொல்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. இங்கே பாருங்கள், அங்கே வந்து என்னென்ன வாங்கினோன்னா தெரியுதான்னு தெரியல, நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்கெட் ஒரு 50 சென்ட்டில் ஒன்று வாங்கினோம். அப்புறம் 80 சென்ட்டில் ஒரு இது பெப்சி வாங்கினேன், பெப்சி பிளாக்கு. அப்புறம் ஒரு சிப்ஸ் ஒன்று வாங்கினேன் 80 சென்ட்டு. டோட்டலாக பார்த்திங்கன்னா $2.10. ஜிஎஸ்டியோடு சேர்த்து தான் $2.10 இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கான பில்லு $10 கொடுத்தோம். 7.9 திருப்பி கொடுத்துட்டான். சரி, இதெல்லாம் சரியாக போயிட்டு வரது, ஏன்டா சொல்ல மாட்டேன் இவ்வளோ அது செலவுன்று. MRT கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகுது. பட் டோட்டலாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்தப்போ ஒரு $10, அதில் $5 தான் வரும். $5 திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் ஃபஸ்ட்டு டேவே டே 2வே நம்ம டே 2வே நம்ம இதுக்கு போனோம், யூனிவர்சிட்டி ஸ்டுடியோ போனோம்ல. அப்போ ஒரு $10 ரீசார்ஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு $10 நானாக ரீசார்ஜ் பண்ணேன். மறுபடியும் ஒரு $10. டோட்டலாக வாங்க 10, அவர் ஒரு 10, நான் ஒரு 10, மொத்தம் $40 இது வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துலையும் மார்க் $40னா இந்தியா மதிப்பில் 2800 2400 2500 பக்கம் வரும். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இதுக்கு மேலே அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. தூங்கிட்டு நாளைக்கு காலை எழுந்திரிச்சு ஸோ கோனி ஐஸ்லாம் போனோம். அது கொஞ்சம் தூரம், கொஞ்சம் ரொம்பவே தூரம். ஸோ மார்னிங் அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்நாக்ஸஸ் வாங்கி வச்சுருக்கேன். அங்கே கிடைக்காதுங்கிறதுனால வாங்கி வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை. நாளைக்கு சந்திப்போம்.